மதிப்புள்ள நீங்க தங்குற வீடா, இல்ல நீங்க பெருசா எதுவுமே பண்ணாம மாசம் 15,000 உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகிற மாதிரி இருக்கிற ஒரு இன்கம் சோர்ஸா, இது ரெண்டுத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் எது நீங்க வேல்யூபிளான விஷயம் நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணியாச்சா? ஓகே, மேபி உங்கள நிறைய பேர் வந்து 1 கோடி ரூபா மதிப்புள்ள வீடா அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனா உண்மை என்னன்னா 1 கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு வீடு வந்து உங்களை பேப்பர்ல வேணா பணக்காரனா வச்சிருக்கலாம். ஆனா நீங்களே அதுல தங்கி இருக்கிறதுனால உங்களுக்கு அதுல இருந்து எந்த வருமானமும் கிடைக்காது. உங்க நெட்வொர்க் அதிகமா இருக்கும், ஆனா அதுல இருந்து எந்த கேஷ் ஃப்ளோவும் இருக்காது. மேபி நீங்க அதுல தங்கிட்டு இருக்கிறதுனால மெயின்டெனன்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில்லு, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ்னு உங்களுக்கு அது செலவு வைக்கிற லைபிலிட்டியா கூட இருக்கலாம். பேப்பர்ல பார்த்தா பணக்காரனா இருப்பீங்க, ஆனா பினான்சியலா ஃப்ரீயா இருக்கிறீங்களான்றது டவுட் தான். ஏன்னா இந்த காலத்துல ஸ்பெசிபிக்கா இந்தியால பல பேர் வந்து அவங்க 50s and 60s நெருங்கும் போது ஒரு காமன் பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்க. எப்படியும் அவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டு லைஃப் ஃபுல்லா ஒரு லோனை கட்டி ஒரு வீடை வாங்கி வச்சிருப்பாங்க. ரிட்டையர்மெண்ட் டைம் வரப்பெல்லாம் அந்த லோனை அடைச்சு முடிச்சிருப்பாங்க. ஆன் பேப்பர்ல பார்த்தா அவங்க நெட்வொர்க் அதிகமா தான் இருக்கும். ஆனா நம்ம ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வருமானத்துக்கு என்ன வழின்னு யோசிக்கிறப்ப அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. சரி, வர ரிட்டையர்மெண்ட் செட்டில்மெண்ட்ல சொந்த இடத்துல வீடு கட்டி இருந்தோம்னா மேல ஒரு ஃப்ளோரை கட்டி வாடகை விட்டுறலாமா அப்படின்னு கேஷ் ஃப்ளோக்காக நம்ம யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்தியால ரொம்ப கம்மியா ஈல்டு கொடுக்குற ரியல் எஸ்டேட் ரெண்டல் இன்கம் பக்கம் தான் நிறைய பேர் போறாங்க. ஸோ இது மட்டும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனா இல்லாம ரெகுலரா கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்றதுக்கு, அதாவது ரெகுலரா உங்களுக்கு வருமானம் வர மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இன் ஷார்ட், ஒரு பாசிவ் இன்கம் போர்ட்ஃபோலியோவை எப்படி பில்ட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். சோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, த சேஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ். நிறைய பேருக்கு வந்து ரிட்டர்ன் அதிகமா வரலனாலும் பரவாயில்ல, எனக்கு என் கேபிட்டல் எல்லாமே சேஃபா இருக்கணும், ஆனா நான் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி மாசம் எனக்கு இவ்வளவு கையில கிடைக்கும் அப்படின்னு என்ன அமௌண்ட் என் கையில கிடைக்க போதோ அது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா பேங்கோட ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸும் போஸ்ட் ஆஃபீஸோட மந்த்லி இன்கம் ஸ்கீமும் உங்களுக்கு ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா இருக்கலாம். ஏன்னா இதுல உங்க கேபிட்டல் கம்ப்ளீட்டா சேஃபா இருக்கும். எந்த பேங்க்ல நீங்க பணம் போட்டாலும் இல்ல எஃப்டி ஓபன் பண்ணாலும் அப் டு 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு அந்த பணம் இன்சூர்டா இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸும் கவர்மெண்ட் நடத்துறதுனால அதோட சேஃப்டியும் நீங்க கொஸ்டின் பண்ண தேவையில்லை. எஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க பிரின்சிபலை இன்வெஸ்ட் பண்ணும் போதே எனக்கு மந்த்லி வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு மாசம் மாசம் கிரெடிட் ஆயிடும். எஃப்டில இருந்து நீங்க கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மந்த்லி ஆப்ஷன் மட்டும் இல்லாம 3 மாசத்துக்கு ஒரு தடவை அமௌண்ட் கிரெடிட் பண்ற குவார்டர்லி ஆப்ஷனும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் அது